வேலையை ஆரம்பிச்சு அந்த வேலையை நான் முடிக்கவும் இல்லை, கரைக்கு சேரவும் இல்லை, நடுக்கடல் இருக்கு. ஒரு காரியத்தை துவங்கினேன், அதை முடிக்கவும் முடியல, முடிக்காம இருக்கவும் முடியல, நான் நடுக்கடல்ல இருக்கேன். எனக்கு உதவி செய்ய உறவுகள் இல்லை, நண்பர்கள் இல்லை, ஒருத்தருமே இல்லை, நான் நடுக்கடல்ல இருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா பேசுகிறார். உங்க நிலைமை மாறும்படி, உங்க தேவை சந்திக்கும்படி நீங்க விசுவாசிக்க வேண்டிய ஒரு பலமான வார்த்தை. மத்தேயு 14:27 உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு தாங்க கடலுக்குள்ள போனாங்க. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு ஊழியத்தை ஆரம்பிச்சுக்கலாம், வேலையை ஆரம்பிச்சுக்கலாம், பிசினஸ் ஆரம்பிச்சுக்கலாம். ஆனா ஆண்டவர் இல்லாத ஒரு சூழல்ல தவித்து கொண்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. அவர் படகுல உங்க கூட வரலனாலும் கடல் மேல நடந்து படகுல ஏறி உங்களை கரைக்கு கொண்டு போவார். உங்க பிசினஸை அழகா முடிக்க பண்ணுவார். நீங்க திருமண காரியத்தை ஆரம்பிச்சிருக்கீங்களே, நீங்க வீட்டு காரியத்தை ஆரம்பிச்சிருக்கீங்களே, நீங்க கார் வாங்குற விஷயத்துல முயற்சி பண்ணிருக்கீங்களே, எல்லாவற்றுக்கும் உதவி செய்வார். எல்லாம் பாதியிலே நிக்குதுல்ல, பாதியில நிக்கிறத எல்லாத்திலையும் அவர் பாதியில உள்ள வந்து மீதி எல்லாத்தையும் முடிச்சு உங்களை கரை சேர்ப்பார். அத்தனை தேவைகளையும் சந்திப்பார். இந்த வார்த்தையை நம்பி இந்த நாளை விசுவாசிங்க. இது உங்களுக்கான நாள்.